Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration exercise 9.3 question number 2. Question pathina diameter of a cylinder A is 7 cm and height is 14 cm. Diameter of a cylinder B is 14 cm and height is 7 cm. Without doing any calculation, can you suggest whose volume is greater? So இப்போ இந்த ரெண்டு சிலிண்டர்ல எதுல வந்து வால்யூம் வந்து அதிகமா இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. So வால்யூம் ஃபார்முலா ஜெனரலா பாத்தீங்கன்னா pi r square h. So இதுல நம்ம எந்த வேல்யூமே நம்ம போடாம கால்குலேஷன் பண்ணாமயே டைரக்ட்டா நமக்கு வந்து எந்த சிலிண்டர்ல வால்யூம் வந்து அதிகமா இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. So ஜெனரலா நமக்கு ஃபார்முலால பாத்தீங்கன்னா r ஸ்கொயர் இருக்கு, h ஒரு தடவை தான் இருக்கு. ஓகே, r ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுறதுனால r ஓட வேல்யூ எங்க அதிகமா இருக்கோ கண்டிப்பா அதனோட வால்யூம் அதிகமா இருக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கு, டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ r ஓட வேல்யூ என்ன? 14/2, அதாவது d/2 ரேடியஸ். சோ அப்ப 14/2 வந்து 7 சென்டிமீட்டர். சோ அப்ப சிலிண்டர் B ல பாத்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, இது சிலிண்டர் B. இப்ப இதுவே சிலிண்டர் A க்கு பாத்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து 7/2 சென்டிமீட்டர். ஓகே, 7/2 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 3.5 சென்டிமீட்டர் வரும். ஓகே, சோ அப்போ எதுல ரேடியஸ் வந்து அதிகமா இருக்கு? இங்க வந்து 3.5, இங்க வந்து 7 சென்டிமீட்டர். இது வந்து சிலிண்டர் A ஓட ரேடியஸ், இது சிலிண்டர் B ஓட ரேடியஸ். சிலிண்டர் B ஓட ரேடியஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கு. ஃபார்முலால r ஸ்கொயர் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் B ஓட வால்யூம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போதைக்கு டிசைட் பண்ணலாம். ஓகே, so without doing any calculation can you suggest அப்படினு கேட்டிருக்காங்க. சோ அப்போ எந்த கால்குலேஷனுமே பண்ணாம நான் என்ன சொல்றேன்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் B is greater when compared to volume of cylinder A. Volume of cylinder A. Because radius of cylinder B is greater than radius of cylinder A. Okay, radius of cylinder A. So எந்த கால்குலேஷனுமே பண்ணாம நான் இப்போ இத சொல்லிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் B தான் வந்து அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் B அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चन பாத்தீங்கன்னா வெரிஃபை இட் பை ஃபைண்டிங் தி வால்யூம் ஆஃப் both the cylinder. சோ இந்த ரெண்டு சிலிண்டருக்குமே நமக்கு வந்து வால்யூம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா 7/2 சென்டிமீட்டர், ஹைட் பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து சிலிண்டர் A க்கு. ஓகே, சிலிண்டர் B க்கு பாத்தீங்கன்னா ரேடியஸ் என்ன இருக்கு? ரேடியஸ் வந்து 14/2. ஓகே, சோ 14/2 னா 7 சென்டிமீட்டர். ஹைட் பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகே, சோ இதுதான் நம்ம வந்து ஃபார்முலால போட போறோம். So volume of the cylinder A. So general formula volume of a cylinder என்ன? pi r square h. pi ஓட வேல்யூ என்ன? 22/7. சிலிண்டர் A ஓட ரேடியஸ் வந்து 7/2. r ஸ்கொயர்னால ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணனும். r into r. Okay, and then height பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். So 7 7 கேன்சல் பண்ணிரலாம். அதே மாதிரி 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 2 1s are 2, 2 7s are 14. So 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 2 1s are 2, 2 1s are 2, 2 1s are 2. Okay, so இப்போ நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 11 into 7 into 7 என்ன? 49. So இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணலாம். 11 into 49. So 11 into 49. So 9 into 1 9, 9 into 1 9, 4 into 1 4, 4 into 1 4. So 9 plus 4 13. Pro 4 plus 1 5. The volume of the cylinder A, it is 539. And then volume, it is
Actually centimeter into centimeter into centimeter. So it is centimeter cube. Unit is centimeter cube. So volume of cylinder A வந்து 539 centimeter cube. இதே மாதிரி volume of cylinder B find out பண்ணிரலாம். So pi ஓட value 22/7. R square இருக்கிறதுனால R into R. R ஓட value 7. Again R ஓட value 7 into H ஓட value பார்த்தீங்கன்னா 7. Okay. So 7 7 cancel ஆயிரும். So 22 into 7 7s are 49. So இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 22 into 49 எவ்வளோன்னு பார்க்கலாம். 22 into 49. 9 2s are 18. Balance ஒரு 1. 9 2s are 18. 18 plus 1 19. 4 2s are 8. 4 2s are 8. So இங்கே 8 17 1 8 plus 2 வந்து 10. So 1078. 1078 again unit பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி தான் வந்து கிரேட்டர் வென் கம்பேர்ட் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் பி வந்து கிரேட்டராக இருக்குது வென் கம்பேர்ட் டு ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஏ. ஸோ கேல்குலேஷன் பண்ணாமையே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் கரெக்ட். ஏன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி தான் வந்து அதிகம். ஏன்னா இங்கே 1078 இருக்குது, இங்கே 539 தான் இருக்குது. ஓகே, தென் check whether the cylinder with greater volume also has greater surface area. ஸோ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி தான் கிரேட்டராக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதும் எந்த சிலிண்டருக்கு வால்யூம் கிரேட்டராக இருக்கோ அந்த சிலிண்டருக்கு தான் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிரேட்டராக இருக்கும், அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரியே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏ சிலிண்டர் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக சிலிண்டர் பியோட சர்ஃபேஸ் ஏரியா தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் ஏ, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏ ஃபார்முலா என்ன, 2 pi r into r plus h. So 2 into pi ஓட value 22/7. So இங்க r ஓட value cylinder A ஓட r ஓட value வந்து 7/2. Again cylinder r ஓட value cylinder A ஓட radius வந்து 7/2 plus height பாத்தீங்கன்னா 14. So A ஓட value cylinder A ஓட value எல்லாத்தையும் substitute பண்ணியாச்சு. So 7 7 cancel பண்ணிரலாம், 2 2 cancel பண்ணிரலாம். இங்க வெளியில 22 மட்டும் தான் இருக்கு. பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா 7/2 plus 14 இருக்கு. ஸோ காமனாக நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். காமன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 1. ஸோ இப்போ 2 into 1 என்ன 2 தான். ஸோ காமன் எல்சிஎம் இங்கே 2. ஆல்ரெடி இங்கே 2 டினாமினேட்டரில் இருக்குது, எதையுமே மல்டிப்ளை பண்ண வேணாம். 7 கூட 7 அப்படியே வச்சுக்கலாம். 14க்கு கீழே 1 தான் இருக்குது, அதாவது 7/2 plus 14/1 இந்த மாதிரி இருக்குது. ஸோ காமன் எல்சிஎம் 2,1க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ் போடும்போது இங்கே 2 தான், ரைட். ஸோ எல்சிஎம் வந்து 2. ஸோ அதனால தான் டினாமினேட்டரில் நம்ம வந்து 2 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 2 அப்படியே வச்சாச்சு. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 எப்படி 2 ஆக்கலாம், நம்ம 1 into 2 போடணும், கரெக்டாக. ஸோ அப்போ டினாமினேட்டரில் 1 into 2 போட்டால் இங்கே 2 ஆயிரும், டினாமினேட்டர் 2 ஆயிரும். அப்போ நியூமரேட்டர்லையும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 14 into 2. ஓகே, ஸோ 1 இப்படியும் எழுதலாம். இல்லை காமன் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 2, இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால எதையுமே மல்டிப்ளை பண்ண வேணாம். இங்கே எதுவுமே இல்லை, அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 14 into 2 தான் நியூமரேட்டர். இது எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா 7/2 என்ன 3.5. 3.5 கூட 14 ஆட் பண்ணி அப்படியும் மல்டிப்ளை பண்ணலாம், உங்களோட விஷ் தான். ஓகே, ஸோ இப்போ 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். இங்கே 2 1s are 2, இங்கே 2 1s are 2, 2 1s are 2. ஓகே, வெளியில் 11 இருக்கு, இங்கே வந்து 7 plus 14 into 2. 4 2s are 8, 2 1s are 2. So 28 plus 7. 15 1 35. So per 11 into 35. So 11 into 35 என்னன்னு பார்க்கலாம். 5 1s are 5, 5 1s are 5, 3 1s are 3, 3 1s are 3, 3 1s are 3. So 5 8 3. Okay, so overall surface area of cylinder A பார்த்தீங்கன்னா 385.
சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஏ வந்து 385 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் பி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பி, இதுக்கும் ஃபார்முலா என்ன, 2 pi r into r plus h தான். ஓகே, ஸோ 2 into pi ஓட வேல்யூ 22/7, இங்க r ஓட வேல்யூ 7 into r ஓட வேல்யூ 7, height h வந்து 7. ஸோ 7 கேன்சல் ஆயிரும். 2 2s are 4, 2 2s are 4. ஸோ வெளியில 44 இருக்கு. 7 plus 7 பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஜஸ்ட் 44 into 14 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 44 into 14, 4 4s are 16, இங்கே ஒரு 1, 4 4s are 16, 16 plus 1 பார்த்தீங்கன்னா 17, 4 1s are 4, 4 1s are 4, இங்கே 6, இங்கே 11, 1, 6. ஸோ 616 centimeter square. Okay, so per surface area of cylinder B வந்து 616 centimeter square. So இப்போ என்ன கேட்டிருக்காங்க, check whether the cylinder with greater volume also has greater surface area. Yes, the cylinder with greater volume has greater surface area. So இப்போ ஏன்னா இதுதான் அதிகமா இருக்கு வேல்யூ. Yes, cylinder with greater volume has greater surface area, has greater surface area. ஓகே, calculation பண்ணாமே பார்த்தோம் சிலிண்டர் B ஓட வால்யூம் தான் அதிகம், calculate பண்ணி பார்த்தோம் சிலிண்டர் B ஓட வால்யூம் தான் அதிகம், அதே மாதிரி surface area of a cylinder B தான் அதிகம். ஓகே, thank you, thanks for watching.